ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிடிஎம் ப்ராசஸ்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிடிஎம் ப்ராசஸ் மேக்கப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்லுவாங்க சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஓகேங்களா? பட் நான் வந்து நிறைய பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் கிடையாது. பிகாஸ் என்னோட ப்ரொஃபஷன் வந்து பேக்கிங். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து விரும்பி கற்றுக்கணுன்றதுக்காக கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதை பற்றி ரொம்ப நிறைய போயிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இந்த ஆரி ஒர்க்ஸ் பண்ணுவேன், டைலரிங் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்றதுனால எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் போடுறேன். ஓகே, இப்போ மேக்கப்பில் சிடிஎம் ப்ராசஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ சிடிஎம் ப்ராசஸ்னால் என்ன? சிடிஎம் ப்ராசஸ்ன்றது நார்மலாக ஒரு ஸ்கின் கேர், அவ்வளவுதான். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர். அதே மாதிரி இந்த சிடிஎம் வந்து நம்ம ஸ்கின் கேருக்கு, அதாவது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணுமானா கிடையாது. நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இந்த ஸ்கின் கேர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெய்லி நம்ம ஸ்கின் கேரில் வந்து டெய்லி ரொட்டீன் ஒரு கேர் இருக்குது, வீக்லி ரொட்டீன் கேர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி கேர் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரீசன் என்ன, ஏன் நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணணும், நேச்சுரலாக வச்சுக்கலாமே எதுவும் போடாமன்னா, நேச்சுரலாக நம்ம வச்சுக்கலாம். பட் அதுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் க்ளீனாக இருக்கணும். நமக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது சன்லைட்டோடைய இது வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நம்ம ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சிடிஎம் ப்ராசஸ் பண்ணணுன்றது. ஓகேங்களா? ஸோ சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னோடனே ஒரு பெரிய ப்ராசஸோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, 3 விஷயம் தான். சிடிஎம்னா கிளென்சர், டீனா டோனர், எம்னா மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து நிறைய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து சிடிஎம்னா, அதாவது இந்த ஸ்கின்னுக்கு இது போடணுமா, அந்த ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்றாங்க. ஸோ நம்ம ஸ்கின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படியெல்லாம் இருக்காங்க. ஸ்கின்ல நிறைய டைப் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இது வந்து நான் ஒரு பேசிக்காக எடுக்கிற விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் போடுற கேர்ள்ஸாக இருக்கீங்க, அதாவது ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகாமல் அந்த மாதிரி நீங்கள் விரும்பாமல், நான் டெய்லி எனக்கு பண்ணிக்கணும் அப்படின்றவங்க, டெய்லி நான் காலேஜ் போகும்போது என் ஸ்கின்னை நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், என் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணுங்கிறவங்களுக்கு தான் இதை நான் போடுறேன். இது ஒரு பேசிக்கான சிடிஎம் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளென்சருக்கு வந்து இந்த ஆயில் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஆயிலி ஸ்கின்னா, நார்மல் ஸ்கின்னா, இந்த ஸ்கின்னா, ஒரு நல்ல கிளென்சர் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம மார்னிங் பாத் எடுத்துருவோம் இல்லையா? ஈவினிங்கில் தான் பாத் எடுக்க மாட்டோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம ரொட்டீனாக எல்லாருமே பண்ணுறது தான். பட் பிஃபோர் மேக்கப் ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா கிளென்சிங் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு கிளென்சர் இருக்குது பாருங்கள், கார்னியர்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது இருக்குது, செட்டாஃபில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கிளென்சர் இருக்குது. அதை போட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஃபேஸை துடைப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறதுனால நார்மலாக நீங்கள் மார்னிங் குளிச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபேஸை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ கிளென்சிங் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டோனர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்றது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டோனர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரீசன் ஒன்றுமே இல்லை. ஆயிலி ஸ்கின் இருக்குது, நமக்கு ஆயில் ஸ்கின் எப்படி தெரியும்னா, நமக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும், நம்மளோட போர்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், என் ஸ்கின்னை நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய வந்து ஓப்பன் போர்ஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கார்ஃப் கூட நிறைய இருக்கும் பாருங்கள், பிம்பிள்ஸ் வரும் எனக்கு நிறைய. ஸோ ஆயிலி நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஆயில் செக்ரேட் ஆகணும், இது ஓவர் செக்ரேஷன். ஸோ ஆயிலி ஃபேஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அப்போது இந்த ஆயிலி ஃபேஸ், ஓப்பன் போர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போர்ஸை வந்து இழுக்கும். இந்த டோனர் என்ன பண்ணணும்னா, அந்த போர்ஸை வந்து சின்னதாக்கிறதுக்கு ட்ரை பண்ணது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த டோனர் யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்குது உங்களுக்கு, என்ன ரீசன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி போர்ஸ் எல்லாம் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது, ட்ரையாக இருக்கும். இன்னும் நீங்கள் டோனர் போட்டிங்கன்னா உங்களுடைய அந்த ஃபேஸோடைய ஸ்கின் என்ன ஆகும்னா இன்னும் ட்ரையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு போர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ஆயிலாகவும் இல்லை. ஸோ ரொம்ப பெரிய போர்ஸும் இல்லை, சின்ன போர்ஸும் இல்லை, நார்மல் போர்ஸும். அதனால அவங்க டோனரை அவாய்ட் பண்ணிடலாம். நான் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் டோனரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க மட்டும் தான் டோனர் யூஸ் பண்ணணும். ஸோ டோனர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த பிக்சல் அப்படின்றது அந்த பிக்ஸி கம்பெனியுடைய டோனர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த டோனர் வந்து இன்னும் எந்த கம்பெனி யூஸ் பண்ணோன்னா, எந்த கம்பெனியெல்லாம் வேண்டாம். நீங்கள் நார்மல் ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை கூட நம்ம டோனராக ஒரு காட்டனில் வச்சுட்டு நல்லா ஃபேஸில் அங்கங்கே ஒத்தி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இல்லை எனக்கு டோனர் மாதிரியே தான் வேணும் அப்படின்னீங்கன்னா, கார்னியரில் இருக்குது. இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு நார்மல் ரேஞ்ச் வேணும்னா நீங்கள் கார்னியர் போகலாம்.
இல்லை இது மாதிரி காஸ்ட்லியாக நாங்கள் பண்ணணும் அப்படின்றவங்க பிக்ஸி போகலாம். இதெல்லாம் நான் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த 200-300 கூட பெரிய விஷயம் நினைக்கிறவங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டோனர் முடிஞ்சிடுச்சு. ஸோ டோனர் யார் யார் யூஸ் பண்ணோம்னா வெறும் ஆயிலி ஸ்கின் மட்டும்தான் டோனர் யூஸ் பண்ணோம். ஸோ கிளென்சர் ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்கின் எப்படி பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டோனருன்றவங்க வந்து நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு மட்டும் பண்ணணும். ஏன்னா அது நம்ம போர்ஸை வந்து என்ன பண்ணணும், அது க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்காக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாது. ஸோ கொஞ்சம் போர்ஸை இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டோனர். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ சிடிஎம்ல மாய்ஸ்சரைசர். இப்போ மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி ஓகேங்களா சீரம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதே பிக்ஸியில் தான் நான் சீரம் யூஸ் பண்ணுறேன். சீரம் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஆசிட் இருக்குது நல்லது, அந்த ஆசிட் இருக்கிறது நல்லதுன்னு. இது வந்து நம்ம ஒரு ஸ்கின் டாக்டராக இருக்கும் பட்சத்தில், நம்ம வந்து ஒரு ஸ்கின் டாக்டராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த ஆசிடு இது எதுக்கு இந்த ஸ்கின்னுக்கு இது யூஸ் ஆகும் இது இருக்குன்றது ஒரு ஸ்கின் டாக்டருக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு நார்மலாக ஒரு மேக்கப் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து ஒருத்தவங்க இந்த ஆசிட் இருக்கிறது யூஸ் பண்ணுங்க, அவங்க ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னா அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்க தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஸ்கின் டாக்டர். ஓகே இல்லையா? ஸோ நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கின் டாக்டர் கிட்ட தான் போகணும். பட் இந்த டெய்லி ரொட்டீனில் ஸ்கின் டாக்டர் கிட்டலாம் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு எல்லா பிராண்ட்லையும் கிடைக்குது. ஸோ இந்த பிராண்டு தான் ரிசல்ட் கிடைக்கும், அந்த பிராண்டு தான் ரிசல்ட் கிடைக்கும்னு கிடையாது. எல்லா பிராண்ட்லையுமே உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக அதாவது ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ டோனர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி நீங்கள் சீரம் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். ஓகே, இந்த மாய்ஸ்சரைசரில் தான் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆயிலி ஸ்கின்க்கு எப்படி போடணும், ட்ரை ஸ்கின்க்கு எப்படி போடணும், நார்மல் ஸ்கின்க்கு எப்படி போடணும் நமக்கு இருக்கும். சரி, ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து ஜெல் பேஸ்டு, வாட்டர் பேஸ்டு போகலாம், இல்லை வந்து ஆயில் பேஸ்டு போகலாம் நார்மல் ஸ்கின்னுக்கு. இப்போது ட்ரை ஸ்கின் எடுத்துக்கோங்க. ட்ரை ஸ்கின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரையாக இருக்குது, உங்கள்த வந்து இன்னும் சாஃப்ட் பண்ணி காட்டணும்னா நீங்கள் வந்து க்ரீம் டைப் போயிடுங்க. ஓகேங்களா? க்ரீம் டைப்பில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் போயிடுங்க. லைக் நிவ்யா வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின்னுக்கு. ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிள் 1-2 கம்பெனியை சொல்கிறேன். நிவ்யா போயிடுங்க. இதே வந்து இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்கள ஜெல் பேஸ்டு நான் லாக்மி யூஸ் பண்ணுறேன். இதை விடனா நான் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக இப்போ தான் மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைக்கல, அந்த இடத்துல எனக்கு கிடைக்கலன்றதுனால அப்போ எனக்கு தேவைன்றதுனால நான் இதை நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் பாண்ட்ஸோடைய ஜெல் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் வரும், அது ரொம்ப நல்லது ஆயிலி ஸ்கின்னுக்கு, போட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட ரெகுலர் ஸ்கின் கேர். ஓகேங்களா? மார்னிங். இதனால நமக்கு என்ன இருக்கும், சில பேர் ஒரு 3 நாள் போட்டுட்டு ஒன்றுமே இல்லை அப்படியே இருக்குன்னுவாங்க. இந்த இதுலலாம் கூட ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூஸ். நான் 1 வீக் யூஸ் பண்ணேன், அது வேஸ்ட்டு, எனக்கு லைட்டாக பிம்பிள் வந்துச்சு, அதெல்லாம். சரி, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே 2 விஷயம். ஒன்று, நம்ம ஸ்கின்னுக்கு அடாப்ட் பண்ண டைம் எடுக்கும். ஒரு சின்னதாக லைட்டாக அங்கங்கே ஒரு லைட் பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் போயிடும். ஓகேங்களா? 2வது விஷயம், நம்ம எது ஒன்றுமே தொடர்ச்சியாக போட்டுட்டு இருந்தால் தான் அதனோட ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கின் கேர் பண்ணுறீங்கன்னா அதை ரொட்டீனாக ஒரு 6 months பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது, எவ்வளோ முன்னிக்கு இப்போக்கு எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். ஸ்கின் கேருன்றது வந்து ஒரு வீட்டிஷ் கலரில் இருக்கவங்கள ஒரு ஃபேர்னஸாக கொண்டு வர்றதுக்கான ஸ்கின் கேர் கிடையாது. நமக்கு நேச்சுரலாக இருக்கிற அந்த ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஸ்கின் கேர். அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை வச்சுருந்தா கலர் ஆகுறது தான் ஸ்கின் கேர் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, அது தப்பு. ஸ்கின் கேருன்றது நம்ம வீட்டிஷாக இருந்தாலும் சரி, ஃபேரியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? பார்க்கும்போது இன்னும் உனக்கு இவ்வளோ ஆயில் செக்ரேட் ஆகுது, இன்னும் உனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ் வருது, ஏன் இது ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படிலாம் கேட்காம நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ரொட்டீன் தான் இந்த ஸ்கின் கேர். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணலன்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ரொட்டீனாக 6 monthsக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு வரலன்னு விட்டுறதோ, இதை பண்ணுறதுக்கு போர் அடிக்குதுன்றதுக்கோ பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கின் கேர்ன்றது நார்மல் தான். இப்போ எல்லாருமே க்ரீம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ க்ரீம் யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இல்லையுமே, ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணாதவங்க. ஸோ அந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம தான் இந்த டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வரும்போது நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது ரெகுலர் சிடிஎம்.
ஓகேங்களா? இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஸ்கின் கேர் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றத பாருங்க. ஸோ நான் பிராண்ட் வந்து ரொம்ப பெருசா சொல்லிக்கல. எல்லாமே அஃபோர்டபுள் பிராண்டு. மாய்ஸ்சரைசரா நிவ்யா போங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஜெல் பேஸ்டு, வாட்டர் பேஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப ஆவரேஜ் வந்து பாண்ட்ஸ் போகலாம், லாக்மி போகலாம், இந்த மாதிரி போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டோனர் போறீங்கன்னா எனி விட்டமின் சீரம் போறீங்கன்னா எனி விட்டமின் சி சீரம் போங்க. டோனர் போறீங்கன்னா ரோஸ் வாட்டர் இஸ் த பெஸ்ட். ரொம்ப வந்து எக்கனாமிக்கலா நல்லாவும் இருக்கும் நமக்கு ஃபேஸுக்கு. அதை மீறி இல்லை நான் டோனரா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க டோனர் உங்களோட விருப்பம். இதுலயுமே இருக்கும். டோனர்லயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து க்ளோ டோனுன்ட்டு இருக்குது பாருங்க. ஸ்கின் டோன்ல க்ளோ டோனுன்னு இருக்குது. பட் நான் இது யூஸ் பண்ணிருக்கனால தான் சொல்றேன். ரொம்ப நம்ம காஸ்ட்லியா போறதுனால இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நானும் இனிஷியல் டைம்ல காஸ்ட்லியா போனா நமக்கு அப்படி இருக்கும்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆவரேஜ் ப்ராடக்ட்டுக்கும் சரி இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்கின் பீலிங் எல்லாம் போகிறாங்க, கெமிக்கல் பீலிங்லாம் ஸ்கின்னுக்கு. இப்போ பண்ணிட்டு வந்தால் கலராக ஆகிடுறாங்க, அந்த இதெல்லாம் போயிடுதுன்னு நம்ம நினச்சிக்கணும் அது பண்ணால் போயிடுறாங்கன்னு. அப்படி கிடையாது. அதை பண்ணிட்டு வந்து நீங்கள் எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு இருக்கு. சன்னில் போகக்கூடாது, நம்ம சன்லைட் ஃபேஸில் அடிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பண்ணால் திரும்ப பழையபடி தான் ஸ்கின் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் கேரும் வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ண தான் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து நம்மளே என்ன இது பண்ணுறதுனால நமக்கு நல்லா இருக்குன்னு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை பண்ணலன்னா இந்த ஸ்கின் கேரை நார்மலாக பண்ணுங்கள். ஓகேங்களா? மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. இது நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வேறு எதையாவது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.